அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அது போலவே இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த இறுதி நாளைத்தான் இஸ்லாம் கியாமத் நாள் என்று அழைக்கிறது. கியாமத் எப்போது வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று திருக்குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன் நிகழப்போகும் சில அடையாளங்களை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். அவை மனிதர்கள் எச்சரிக்கையுடன் வாழவும் தங்கள் வாழ்க்கையை சீர் செய்யவும் உதவும் நினைவூட்டல்களாகும். இன்றைய இந்த காணொலியில் குர்ஆன் மற்றும் நம்பகமான ஹதீஸ்களின் அடிப்படையில் கியாமத் நாளோட முக்கிய அடையாளங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான உண்மையை நம்ம எல்லாம் நினைவில் வச்சுக்கணுங்க. கியாமத் எப்போது வரும்னு சொல்லிட்டு ஒரு தேதியை குறிப்பிடுறது அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வை உறுதியா வச்சு இதுதான் கியாமத்தோட அறிகுறி என்று அறிவிப்பதெல்லாம் இஸ்லாமிய போதனைகளுக்கு முரணானதாகும். முஸ்லிம்களின் கடமை அந்த நாளுக்கு தயாராக வாழ்வதை தவிர அந்த நாளை கணிப்பது அல்ல. அந்த நாளுக்கான அடையாளங்கள் சிலவற்றை நம்ம பார்ப்போம். நம்பிக்கைக்குரியவர்கள் குறைந்து அறியாமை அதிகரித்தல். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அல்லாஹ் அறிவை மனிதர்களின் உள்ளங்களிலிருந்து நேரடியாக பறித்து விட மாட்டான், ஆனால் அறிஞர்களை எடுத்துக்கொள்வான். அதன் பின்னர் அறிவில்லாதவர்கள் மத விஷயங்களில் தீர்ப்பு வழங்குவாங்க. அவங்க தாங்களும் வழி தவறி பிறரையும் வழி தவற செய்வாங்க. சில என்னன்னா நம்மகிட்ட உள்ள அறிவு எடுக்க மாட்டான், ஆனால் நம்மகிட்ட உள்ள அறிவாளிகள் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கிடுவான். அப்படிங்கும்போது நமக்கு புத்தி சொல்றதுக்கோ அதுதான் நியாயம் சொல்றதுக்கோ ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சூழலில் நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே, அதாவது நமக்கு விஷயங்களில் தீர்ப்பு வழங்குவார்கள், மத அறிவில்லாதவர்களோ அல்லது இந்த விஷயங்கள் அறிவில்லாத தீர்ப்பு வழங்க அவங்க சொல்றக்கூடிய வழி தவறி பிறரையும் வழி தவற செய்வார்கள். அவங்க தாங்களும் வழி தவறி பிறரையும் வழி தவற செய்வாங்க. இந்த ஹதீஸ் உண்மையான அறிவோட முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. குர்ஆனும் நம்பகமான சுன்னாவும் அடிப்படையாக கொண்ட அறிவை தேர்வது ஒவ்வொரு முஸ்லீமோட பொறுப்பாகும். ரெண்டாவது, ஒழுக்கக்கேடு பரவுதல். அதாவது இஸ்லாம் ஒழுக்கத்திற்கும் நாணத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலப்போக்கில் வெட்கம் குறையும், பாவங்கள் சாதாரணமாக கருதப்படும், தீமைகள் வெளிப்படையாக நடைபெறும் காலம் வரும் என்று எச்சரித்தார்கள். அது இந்த எச்சரிக்கை நோக்கம் அப்படின்னா என்னன்னா, மற்றவர்களை தீர்ப்பளிப்பதல்ல, அதாவது நம்முடைய ஒழுக்கத்தை நாமளே பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிறதா இதோட மைய கருத்தாகும். உண்மையில் இன்னைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செல்ஃபோன் உலகத்தில் ரீல்ஸ் எடுத்து போடுறது, சமூக வலைதள பக்கங்களில் தங்களை அதாவது தங்களை பிரகடனப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் குறிப்பிட்ட மாதிரியான யாருமே எதுவுமே வெட்கப்படுறமே இல்லை, வெட்கமே இல்லை. அவங்களுக்கு சொல்ல போனால் அவங்க எல்லாம் சர்வசாதாரணமாக எதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்களோ ஒரு காலத்தில், இன்றைக்கி அதெல்லாம் அப்பட்டமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த பாவங்களுடைய, அதாவது பாவங்கள் சாதாரணமாக இதெல்லாம் பாவம்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கலாம் ஒதுக்கி வச்சிருந்தோம், அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி அது பாவமே இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி நடந்துட்டு இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அநியாயமும் அக்கிரமும் இந்த பூமியில் அதிகரிக்கும். திருக்குர்ஆன் சொல்லுது, அநியாயத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று பல இடங்களில் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் இறுதி காலத்தில் அநியாயங்கள் அதிகரிக்கும் என்று அறிவித்தார்கள். அதிகாரம், செல்வம், பலம் ஆகியவை மனிதனை அகந்தைக்கு இட்டு செல்லக்கூடும் என்பதை இஸ்லாம் எச்சரிக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், உன்னோட நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு சண்டை போடுற விஷயங்கள் நிறைய பெருகிட்டு இருக்கு. அது மாதிரி செல்வத்தில் நான் தான் பெரிய ஆள், உன்னோட ஜாதியில் நான் தான் பெரிய ஆள், உன்னோட படிப்பில் நான் தான் பெரிய ஆள், உன்னோட இந்த குளத்தில் பிறந்தனால நான் தான் பெரிய ஆள் சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. அது மாதிரி அதிகார ரீதியாக அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெருகி வந்துட்டுருக்கு. இப்போ கூட ஒரு நாட்டை யார் ஆள்றது, ஒரு வீட்டை யார் ஆள்றது, முதல்ல வீட்டை யார் ஆள்றதுன்னு தொடங்கி நீ நாட்டை யார் ஆள்றதுன்ற வரைக்கும் ஒரே பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு இருக்கு. இதில் அவங்கவுங்க நாட்டை ஆள்றது மட்டும் இல்லாமல் அடுத்த நாடுகளை பிடிக்கிறது, அடுத்த நாட்டுகளை வளங்களை கொள்ளடிக்கிறது. இப்போ உதாரணமான ஈரான் அமெரிக்கா போர், இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதாவது அடுத்த நாட்டோட அதிகாரம், இவங்களோட அதிகாரத்தை அந்த நாட்டை செலுத்தணுன்றதுக்காகவே அந்த நாட்டோட செல்வங்களையும் கைப்பற்றணுன்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அகந்தைக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது உலக அழிவோட ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது, இறுதி நாளோட ஒரு எச்சரிக்கையாக இருக்குன்றது நபிகள் நாயகம் சொன்னதை நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்குங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, காலம் வேகமாக செல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, இறுதி காலத்தில் காலம் மிக வேகமாக ஓடுறது மாதிரி இருக்கும்,
ஒரு வருஷங்கிறது ஒரு மாதம் மாறிடும், ஒரு மாதங்கிறது ஒரு வாரம் மாதிரி இருக்கும், ஒரு வாரங்கிறது ஒரு நாள் மாதிரி தோணுன்னு சொல்லிட்டு அந்த அந்த அர்த்தத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது நேரத்தோட உண்மையான அளவு மாறும்ன்றது மாதிரியான அவசியம் கிடையாது. மாறாக வாழ்க்கையில் வந்து மனிதர்கள் வேகம், மனிதர்களோட பணி நெருக்கடி, நேரத்தோட கிடைக்கக்கூடிய நல்ல நண்புகள் குறைகிறது போன்ற அனுபவங்கள் நினைவூட்டுவதாக பல அறிஞர்கள் விளக்குகின்றனர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறது, எப்பா நேரமே இல்லைப்பா, நேரமே பத்தலைப்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஆட்கள்லாம் பேசுகிறது தெரியும். அதாவது தொழுகை கூட வரமாட்டேங்கிறாங்க. கேட்டால் எனக்கு நேரம் பத்தலைப்பா, நேரம் போதலைப்பா, தொழுகைக்கு வந்து அது போயிருமா இது போயிருமான்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு காலம் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு நொடி பொழுதில் காலம் ஓடிட்டுருக்குன்ற மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை தான் இறுதி நாளோட அடையாளமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காட்டி தந்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகி மன நிறைவு குறைகிறது. அதாவது பொருளாதார வளம் இருந்தாலும் மனம் வந்து அமைதி இல்லாத நிலை, அதிக ஆசை, பேராசை, திருப்தியின்மை ஆகியவற்றை பற்றி ஹதீஸ்களில் எச்சரிக்கை காணப்படுகிறது. இஸ்லாம் செல்வத்தை தடை செய்யவில்லை, ஆனால் அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கப்பட வேண்டும் என்றும் பிறரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரமே இல்லாத ஆள் யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ராப்பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு உதாரணத்துக்கு அதை யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இரவுகளில் அப்படி யாரும் பிச்சைக்காரர்கள் நம்ம வீடுகளை தேடி வர்றதில்லை. அதை மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பகல்லே அந்த யாசகம் கேட்டு வரவங்க யாருமே பெருசாக வர்றதில்லை. அது வழிபாடு தலங்களில் தான் அந்த மாதிரி ஆட்கள் பார்க்க முடியாது. வீடுகள் தேடி வந்து வாங்குறதுன்றது குறைஞ்சி போச்சு. இது காரணம் தான் எல்லாத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு தன்னிறைவு பெற்றிருக்கிறாங்க. ஒன்று அரசாங்க ரீதியாக அவங்களுக்கு பொருளாதார ஏற்பாடுகள் கிடைக்கிறது. அப்படி இல்லைனாக்கா மற்றவங்களும் ஏதோ வகையில் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதாவது கிடைக்கின்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் என்ன ஆச்சுன்னா இந்த பொருளாதார தேவையில் இருந்தால் கூட அவங்க வந்து அதை குறைச்சிக்குமா, அதாவது இந்த பேராசை தான் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த பேராசை காரணம் என்ன ஆகுதுன்னா, பொருள் எவ்வளோ வசதி இருந்தாலும் பத்த மாட்டுக்கு ஓடிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஒருத்தன் நடந்து போகிறவங்க சைக்கிள் வாங்கணுன்றாங்க, சைக்கிளில் போகிறவங்க டூ வீலர் வாங்கணுன்றாங்க, டூ வீலர் வச்சுருக்காங்க, கார் வாங்கணுன்றாங்க, கார் வாங்கினாங்க, அதுக்கு மேலே இன்னும் பெரிய பெரிய சொகுசு காரில் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது பணத்தை தேடி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, மனுஷங்களை விட்டு ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. விஷயம் அதுதான். இதை தான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதி நாளோட அடையாளத்தில் எது ஒன்று சொல்லிட்டு அது நடந்துட்டு இருக்கு இப்போ. ஆக அன்பானவர்களே, கியாமத்தோட அடையாளங்கள் பற்றி இப்போ அறிந்து கொள்வதன் நோக்கம் வந்து பயத்தை மட்டுமே உருவாக்குவதல்ல, மாறாக அல்லாஹ்வை நினைத்து நற்செயல்களில் அதிக ஈடுபாடு கொள்ளவும், தீமைகளை தவிர்க்கவும், மனிதர்களிடம் நீதி மற்றும் கருணை நடந்துக்கவும் நம்மை தூண்டுவது அதன் உண்மையான நோக்கமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இப்போ சொன்ன 5 கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 கருத்துக்களுமே நம்மளை வந்து உங்களை பயம் காட்டுறதுக்கு, ஐயோ இது நாள் நெருங்கிட்டு சொல்லி அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை தான். அதாவது எச்சரிக்கை இது நாள் நெருங்கிட்டே இருக்குது, நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் வந்து மௌத்தோட மாலை கழுத்துலன்ற மாதிரி யார் யாருக்கு என்ன நடக்கும் அது நடந்தே தீரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்திக்கிடுவோம். கியாமத் நாளுக்காக நம்ம தயார்படுத்திக்கிடுவோம். இந்த புவியில் வாழ்கிற வரைக்கும் அல்லாஹ்வின் பாதையில் செல்லக்கூடிய ஒரு நசிப்பின் எல்லாம் நமக்கு தருவனாக. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை ஆராயணும், தொழுகையை பேணணும், நம்ம பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும், பிறரின் உரிமைகளை மதிக்கணும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட உரிமைகளை மதிக்கிறது, அது மாதிரி அல்லாஹ்வோட பாவம் மன்னிப்பு கேட்கறது. கியாமத்து எப்போது வருங்கிறத நம்ம அறியாவிட்டாலும் நம்முடைய இறப்பு எப்போது வரும் என்பதை நம்ம அறியவில்லை. அது மாதிரி தான். அதனால் அல்லாஹ் நம்மை நேரான பதில் நிலைநிறுத்தி இம்மையிலும் அருமையிலும் வெற்றியாளராக ஆக்குவானாக. நம்ம அதுக்காக நம்ம முயற்சிகளை ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த கட்டுறன்றது உங்களை எச்சரிக்கிறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காக கிடையாது, ஒரு அறிவுறுத்தலுக்காக தான் சொல்லப்படும். இந்த காணொலியை நான் வெளியிட்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நடப்போம் இன்ஷா அல்லாஹ். கியாமத்னாலே நேர்கொண்டு எதிர்கொள்வோம். எல்லாரும் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை திரட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.